எஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஆக்சுவலாக எல்லாருமே இனிஷியலாக எப்படி ஒரு காயினை பை பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள், ஐடிஓ பற்றி சொல்லுங்கன்னு கேட்டு எல்லாரும் என்னோட சப்ஸ்கிரைப்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. முதல்ல ஒரு காயின் இனிஷியல் நான் எதில் லான்ச் ஆகணும், அதை அங்கே போய் எப்படி இன்வெஸ்டர் பை பண்ணுறாங்க, அப்போ நாம் பை பண்ண முடியுமா முடியாதா, அதை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வரதா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் பிளாக் செயினோட டெக்னிக்கல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்டினா என்ன, அதோட யூஸ் கேஸ் என்ன, அது எங்கே பை பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு காயின் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 காயின் அனலைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக தான் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் மட்டும் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுனால நியூஸ் மட்டும் ரெகுலராக வந்துட்டு இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்ட் தான். இங்கே எந்த ஒரு இன்வெஸ்டிங் டிப்ஸும் தர மாட்டோம். உங்களுக்கு நாலேஜுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்கள் நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதும் உங்கள் விருப்பம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காயின் எங்கே ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க, ஒரு 2 இயர்ஸ் பேக், அப்படி 2018, 17 அப்படிலாம் இருந்தால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஐபிஓன்னு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது என்னோட ப்ராஜெக்டோட பிஸ்னஸோட ஐடியா வச்சு நான் வந்து என்னோட பிஸ்னஸ் ஐடியாவை ஷேர் பண்ணி எனக்கு இன்வெஸ்டர் கெட் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட் ரைசிங் தான். இது மூலமாக ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க கம்பெனியோட ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்ட் ரைசிங் கான்செப்ட் தான் இந்த ஐசிஓ, ஐஇஓ, ஐடிஓ. ஸோ இதெல்லாம் வந்து ஐசிஓ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஐபிஓன்னு சொல்லுவாங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது வந்து இப்போ கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஐடியாவை ஷேர் பண்ணி ஃபண்டை கலெக்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஐசிஓ, இனிஷியல் காயின் ஆஃபரிங். அதாவது ஒரு காயின் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரைவேட்டா பை பண்ணி அதை வந்து லிஸ்ட் பண்ணும்போது சேல் பண்ணுவாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஐசிஓ பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா சென்ட்ரலைஸ்டு. எப்படின்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து பிசினஸ் கிரிப்டோல ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களே ஒரு பிரைவேட்டா காயின் லிஸ்டிங் சொல்லிட்டு ஒரு பப்ளிக் அட்ரஸ் கிரியேட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒயிட் லிஸ்ட் பண்ணி இவங்களே வந்து அதுக்கு அவங்களுக்கான டோக்கன் தருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நிறைய ஸ்கேம் ப்ராஜெக்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால இந்த ஐசிஓ ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் ஆனா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணாங்கன்னா ஐஇஓ ஒன்றும் இல்லை, இப்போ இனிஷியல் காயின் ஆஃபரிங் வந்து எந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாம மக்கள் வந்து வாங்கி அதை லாஸ் பண்றதோட இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங் ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த காயினை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த காயினை பத்தி ஃபுல்லா A to Z அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து அந்த காயினை வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் பை பண்ணி அவங்க ஐசிஓ நடத்துவாங்க. ஸோ இப்போ வந்து பினான்ஸ் வந்து ஒரு காயினை பை பண்ணிட்டு அந்த காயினோட அந்த காயினை வந்து லான்ச் பண்றதா பை பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட பினான்ஸ் போர்ட்டல்ல இந்த ஐசிஓ கான்டெஸ்ட் நடத்துவாங்க. அதாவது இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா இவ்வளவு டோக்கன் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு அதுல ஒயிட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டோக்கன் சேல் பண்ணுவாங்க. இங்கேயும் அப்படின்னா எப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான் நடத்துது. ஸோ ஐசிஓ சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ஐஇஓ ஒரு சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ எல்லாமே என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு தேவையானது அவங்களே ஒயிட் லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சேல் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல்லா ஐசிஓ, ஐஇஓ சென்ட்ரலைஸ்ட் கான்செப்ட். இதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் ஐடிஓ. ஐடிஓ வந்து கம்ப்ளீட் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து எப்படின்னா எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதியிருப்பாங்க. ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல நீங்க வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளவு மார்க்கெட் கேப் இருக்கு, இவ்வளவு டோக்கன் லிஸ்ட் பண்ண போறோம் சொல்லிட்டு சில டேர்ம்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. இது எல்லாமே டிஃபால்ட்டா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதியிருப்பாங்க. அதுல நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து உங்க டோக்கனை இது பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து டெக்ஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. டெக்ஸ்னா ஒண்ணு இல்லை, இப்போ ஆக்சுவலா எல்லாரும் தெரியும் டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் நிறைய இருக்கு, யூனிஸ்வாப், பேன்கஸ்வாப் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இவங்க லிஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரான் பேட், அந்த மாதிரி ஒரு ட்ரான் பேட், போல்கோ ஸ்டார்டர் பேட், அந்த மாதிரி ஒரு லான்ச் பேட்ல லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கான்செப்ட் தான் வந்து ஐடிஓ. ஐடிஓ தான் இப்போ இருக்கிற ட்ரெண்ட். இங்க தான் ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ட்ரெண்ட் இல்லை, இது ஆல்ரெடி இருக்கு. 2 இயர்ஸ் முன்னாடி 2019 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கு. ஆக்சுவலா வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ற ஒரு இப்போ யூஸ் பண்ற மேஜர் கான்செப்ட் ஐடிஓ. ஐடிஓ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு ஒரு லான்ச் பேட் இருக்கும். இது டிபெண்ட்ஸ் ஆன் கம்ப்ளீட்லி லான்ச் பேட். சில லான்ச் பேட் வந்து ஸ்கேம் ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, சில லான்ச் பேட் வந்து கரெக்டான ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ரிசர்ச் பண்ணி ஐடிஓல பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகே, எல்லாரும் தெரிஞ்சுக்கோம் ஐசிஓனா என்ன, ஐஇஓனா என்ன, ஐடிஓனா என்ன தெரியும். ஐடிஓ மட்டும் தான் டீசென்ட்ரலைஸ். இது வந்து ஒரு டெக்ஸ், அதாவது ஒரு பேட் மூலமா லான்ச் பண்ணுவாங்க.
ஓகே, இதுக்கான டிஃபரன்ஸ் வந்து இந்த லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக தான் செக் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது தான், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சு, அப்புறம் வந்து இது மட்டும் டீசென்ட்ரலைஸ்டு. இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து லான்ச் பேட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டோக்கன் லிஸ்டிங் க்ரௌடு, இது எல்லாமே எப்படின்னா டோக்கன் சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அதான் ஓகே, சிஎக்ஸ்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் தான். அப்புறம் வெட்டிங் ப்ராசஸ்னா ஒன்றும் இல்லை, அதாவது டெஸ்ட் பண்ணுறது, இந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஒரு அந்த ப்ராஜெக்டை பற்றி அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐசிஓவில் அந்த மாதிரி ப்ராசஸ் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. எந்த டோக்கன் வந்தாலும் ப்ரைவேட் கேபிட்டல்ஸ் ப்ரைவேட்டாக சேல் பண்ணி டோக்கன் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதனால தான் நிறைய ஸ்கேம் ப்ராஜெக்ட் வந்தது இந்த ஐசிஓவில். ஸோ அதுலேருந்து மூவ் பண்ணால் ஐஇஓ எக்ஸ்சேஞ்சே அவங்களுக்கு தேவையான டோக்கனை பை பண்ணி அவங்களோட இது லிஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வெட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு காயின் அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ண போகிறதா அவங்க கொஞ்சம் நிறைய செக் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவு டிபெண்ட்ஸ் ஆன் லான்ச் பேட் தான். ஸோ அந்த லான்ச் பேட் என்ன பண்ணுவாங்க, அந்த இப்போ வந்து ட்ரான் பேட் இருக்கு, நிறைய பேட் இருக்கு. ஸோ அந்த பேட்லாம் வந்து அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி இது வச்சிருப்பாங்க. ஸோ ப்ரொசீஜர் இப்படி இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் இந்த ரிப்போர்ட் இருந்தாலும் இந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கான ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் இந்த டெக்ஸில் லான்ச் பண்ண முடியும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் டெக்ஸும் ஐஇஓவும் நல்ல ப்ராஜெக்டை கொண்டு வரும். ஆனால் ஐசிஓ பொறுத்த வரைக்கும் ஸ்கேம் ப்ராஜெக்ட் நிறைய உள்ள வந்தது. அதனால தான் வந்து எல்லாருமே இப்போ ஐடிஓ ஃபார்ம் மூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டோக்கன் அவைலபிலிட்டி எல்லாமே லிஸ்ட் ஆன எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகும். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஐசிஓலையும் ஐஇஓலையும் இருக்காது. ஆனால் லான்ச் பேட்ல கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐசிஓக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு எந்த ஒரு மார்க்கெட்டிங், அதுவே நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அந்த எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுக்கான மார்க்கெட்டிங் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க லான்ச் பேடை பொறுத்த வரைக்கும், அதாவது ஐடியோ பொறுத்த வரைக்கும் அவங்க லான்ச் பேட் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதான் கைஸ், இதுக்கான மேஜர் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது மட்டும் பார்ப்போம், ஒரு டெக்ஸ் லான்ச்சர் மட்டும் பார்ப்போம். ஒரு டான் பேட், அதாவது போல்கோ ஸ்டார்ட்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புது காயினை வந்து லான்ச் பண்ணுற ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு பேடு, அதாவது கெட் ஏர்லி ஆக்சஸ் ஐடியாஸ் டுமாரோ. அதாவது ஒரு ஐடியாவை முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த ப்ராஜெக்ட் இப்படி போக போகுது, இப்படி வரப்போகுது. ஸோ நீங்க உங்களால் முடிஞ்சா எங்க இதுல இனிஷியல், அதாவது ஐடியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதான் கான்செப்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா போல்கோ ஸ்டார்ட் கேமிங் சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க அப்கமிங் சேல்ஸ். அதாவது இவங்களோட அடுத்த இப்போ நெக்ஸ்ட் லான்ச் என்னன்னா கிரிப்டோ சிட்டிசன் சொல்லிட்டு ஒரு காயின் வரப்போகுது. ஓகே, இந்த காயின் வந்து பார்த்தா ஃபண்ட் ரைஸ் அண்ட் கோல் வந்து அவங்களோட கோல் வந்து பார்த்தீங்கன்னா $650,000, அதாவது $650,000 வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு ஃபண்ட் ரைசிங் கான்செப்ட் தான், எல்லாருக்கும் தெரியும். ஐசிஓ ஃபண்ட் ரைசிங், ஐஓ ஃபண்ட் ரைசிங், அதே மாதிரி ஐடிஓ ஃபண்ட் ரைசிங். ஏன்னா அவங்களோட ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஐஓ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னே ஓகே வந்துடுச்சு நம்ம போய் அப்ளை பண்ணிடலாம், இது லிஸ்ட் ஆன நல்ல ப்ரைஸ் போகும் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க ப்ராஜெக்ட் போய் பாருங்க. இங்கே பார்த்தா ஃபண்ட் ரைசிங் கோல் வந்து 650, மேக்ஸிமம் அலோகேஷன் வந்து $500. அதாவது ஒருத்தர் வந்து $500 ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அலோ லிஸ்ட் க்ளோஸ்டு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபுல்லாக செக் பண்ணுங்க இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி. ஸோ இந்த கிரிப்டோ சிட்டிசன் யார், அவங்களோட பார்ட்னர்ஷிப் என்ன, இவங்க என்ன சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ இவங்களோட ரோட் மேப் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதோட பார்ட்னர்ஸ் முக்கியம் பாருங்க. பினான்ஸ், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், பினான்ஸ் பார்த்தீங்கன்னா போல்கோ ஸ்டார்டர். ஸோ பினான்ஸ் இருக்கிறதுனால மேபி இது வந்து சீக்கிரமாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பேட்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பேட் மட்டும் உங்களுக்கு இப்போ காமிச்சேன். இந்த குரூப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்கோ ஸ்டார்ட்ன்றது ஒரு பேட் தான். ஸோ இவங்களும் ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இது இப்போ நான் பார்த்த இந்த கேமோட டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா சிசி கேஷ். அதாவது இது வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதாவது அவங்க ஃபண்ட் ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அப்கமிங் வந்து நீங்கள் இதில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இவங்களோட ட்விட்டர் பேஜ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்க ரெகுலராக எந்த காயின் லிஸ்ட் ஆக போகுது எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாதிரி நிறைய பேட்ல ரிலீஸ் பண்ணதான் ஐடிஓ. ஓகேவா, இதில் வந்து ஆல்ரெடி லிஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணி பாருங்க எவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அவங்க டோக்கன் லான்ச்சில் எவ்வளோ வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். ஜஸ்ட் எடுத்தோன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் அனலைஸ் பண்ணிட்டு இது நல்ல ப்ராஜெக்ட், நல்ல இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படி தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதர்வைஸ் ஐடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய அமௌண்ட்டும் தேவைப்படும். அவ்வளோதான் கைஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் ஓரியன்ட் தான். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.